வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் கரன்சி ட்ரேடிங், அதுக்குண்டான டாபிக்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபாரெக்ஸ் பற்றின பிஐஎஸ், அதுக்கப்புறமா வந்து பேஸ் கரன்சி, கொட்டேஷன் கரன்சி, பிப்ஸ், இதெல்லாம் வந்து டைமிங் ஜோன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து வரவேற்பதுனால கண்டிப்பாக இந்த ஃபாரெக்ஸ் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, நண்பர்கள் தமிழில் அவ்வளோ ஃபாரெக்ஸ் பற்றி இல்லை சார், நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம பேசிக்ஸ்லேருந்தே போகலாம். பட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு நான் வந்து கொண்டு போகிறேன். ஓகேங்களா? இப்போ பேசிக்ஸ்லாம் வந்து கற்றுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஏஎஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட். இவங்க தான் இந்த ஃபாரெக்ஸ்னுடைய செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஒரு நாள் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20% வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுடைய ஜிடிபியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் வந்து வராது. ஏன்னா வேர்ல்டு வைடாக கரன்சி பண்ணுறதுனால அதே மாதிரி இந்த கரன்சி மார்க்கெட்ஸ் அதனுடைய டைமிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9:15 to 5 வரைக்கும் வந்து நமக்கு வந்து இருக்கும். பட் அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வேர்ல்டு, ஓகேங்களா, ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்னால வேர்ல்டு வைடில் நடக்கும். இப்போது நம்ம இருக்க அந்த லாஞ்சிடியூட் லேட்டிடியூட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாடுகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள். என்னடா ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் லேட்டிடியூட் லாஞ்சிடியூட்லாம் பற்றி பேச அப்படிலாம் கிடையாதுங்க. டைமை பிரித்து வச்சதுனால இந்த லாஞ்சிடியூடை வச்சு அதை தான் வந்து நான் இங்கே சொல்ல வரேன். இப்போது நமக்கு முன்னாடி ஓப்பன் ஆகக்கூடிய இந்த மார்க்கெட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ஓப்பன் ஆகும், ஹாங்காங், சிங்கப்பூர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்கூட்டியே ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி இதையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்ஸும் வந்து நமக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் எப்போ வார்ம் அப் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக வந்து யூரோ மார்க்கெட்ஸ், அதாவது லண்டன், கிரேட் பிரிட்டன், இதெல்லாம் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பாரிஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து நல்லா வந்து சூடு பிடிக்கும். ஓகேங்களா? இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறது சவுத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட், சவுத் ஏஷியன், அந்த மார்க்கெட்ஸை வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்டும் அதே மாதிரி வந்து இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஆஸ்திரேலியன் டாலர், அதேமாதிரி ஹாங்காங், சிங்கப்பூர், ஜப்பான், இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த டைமிங்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் டீட்டெயிலாக எலாபரேட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து தான். ஓகேங்களா? அப்போ எப்போ மார்க்கெட் ஹாட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா யூரோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஹாட்டாக இருக்கும். ஓகே, யூஎஸ் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்லாம் வந்து க்ளோஸ் ஆன பிறகு தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பேஸ் கரன்சி, கொட்டேஷன் கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கரன்சி அப்படின்னா வந்து ஒரு பணத்தோட இன்னொரு பணத்தை வந்து ஒப்பிடுறது. ஓகேங்களா? இப்போ பேஸ் கரன்சியாக இருக்கக்கூடியது எது பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர். ஓகேங்களா? இப்போ அதுக்கு கூட கொட்டேஷன் கரன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கொட்டேஷன் கரன்சி எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ருப்பி. இப்போது பேஸ் கரன்சியும் கொட்டேஷன் கரன்சியும் கம்பேர் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் கரன்சி வந்து யூஎஸ் டாலரும், கொட்டேஷன் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ரூபாவும். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாலருக்கு நம்ம இந்தியன் ரூபாயினுடைய மதிப்பு அந்த 70 rupees சம்திங் 71 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இதை தான் வந்து சொல்லுவோம். அப்போது நீங்கள் இந்த பேஸ் கரன்சியும் கொட்டேஷன் கரன்சியும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது யூரோவுக்கும் அடுத்து நம்மளுடைய இந்தியன் இதுக்கும், ஓகேங்களா, அப்போது வந்து பேஸ் கரன்சி எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ, அடுத்து கொட்டேஷன் கரன்சி நம்ம இந்தியன் ருப்பி. இதுதான். ஓகேங்களா? இது எல்லா இதுக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து யூஎஸை பேஸ் பண்ணி தான் வந்து பேஸ் கரன்சிஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பேஸ் கரன்சி, கொட்டேஷன் கரன்சி இதெல்லாம் இந்த டெக்னிக்கல் டேர்முங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இது. சரி, அடுத்து பிப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி
இத்தனை பிப்ஸ் வந்து நான் வந்து ப்ராஃபிட் பார்த்தேன், இத்தனை பிப்ஸ் வந்து எனக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு. இப்போ கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்து பாயிண்ட் ஒன்றும் கிடையாதுங்க. பாயிண்ட்ஸ் இல்லை, நான் 10 பாயிண்ட் எடுத்தேன் ஈக்விட்டியில் 10 பாயிண்ட் வந்தது, அதுதான். இப்போது 2 பாயிண்ட் நம்ம 2 ரூபா நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு கரன்சியில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு 2 பிப்ஸ் வந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? பிப்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்களா? ஆனால் ரியல் மார்க்கெட்டில் வந்து 2 ரூபாலாம் வந்து வராது. அது வந்து பார்த்திங்கன்னா பைசா கணக்கில் தான் போகும். 2 பைசா, 3 பைசா, 4 பைசா, ஓகேங்களா, 10 பைசா, 5 பைசா, அந்த ரேஞ்சில் தான். அந்த லாஸ்ட் இப்போ வந்து ரூபாய் ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போது 70 ரூபா புள்ளி பாயிண்ட் 15, இன்னும் ஒரு 2 டிஜிட் 4 டிஜிட் வரும் இல்லைங்களா புள்ளிக்கு அப்புறம். அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டில் நம்ம ப்ராஃபிட் வந்து எடுப்போம். அதை தான் வந்து பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபால்ஸ்க்கு வந்து லிவரேஜ் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்றதுனால. அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது வந்து கிடையாது. அந்த பிஐஎஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எந்தெந்த கண்ட்ரீஸில் யார் நார்மலாக ஈக்விட்டியில் பண்ணுறாங்களோ அவங்க கையிலே வந்து கொடுத்துடுவாங்க. இப்போ நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி வந்து அவங்க என்எஸ்சி கையிலே வந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு ஓரளவுக்கு அமௌண்ட்டாக. அப்போது அது மாதிரி தான் வந்து இதையும் வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பேரிஷ் புல்லிஷ். ஓகேங்களா? இந்த பேரிஷ் புல்லிஷ் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அமெரிக்கன் கண்ட்ரி, ஓகேங்களா, யூஎஸ் டாலர் வந்து அந்த டாலர்னுடைய மதிப்பு அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு வந்து பேரிஷ், நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்ம கரன்சி வந்து பேரிஷ். ஓகேங்களா? இப்போது அங்கே அந்த டாலர்னுடைய மதிப்பு கம்மியாச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷில் போகும். ஓகேங்களா? இதை ஈக்விட்டியோட போட்டு கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அவங்களுடைய பணம் அதிகமாக போச்சு அப்படின்னா நமக்கு பேரிஷ். அதுதான் சொல்லுவாங்க பங்குச்சந்தைகள்லாம் வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது, நல்ல ஒரு உயர்வை சந்தித்தது அப்படின்னு. அப்போது இதுதான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து போட்டு ரொம்பலாம் வந்து குழப்பிக்காதுங்க ஈக்விட்டியோட போட்டு. ஓகேங்களா? அவங்க டாலர் ஏறிச்சுன்னா நமக்கு வந்து இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டாலர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 70 ருபீஸ் இருக்குது அப்படின்னா அங்கே டாலர் வந்து இப்போ அடுத்த நாள் வந்து ஏறிடுச்சு, இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா ஏறிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம அந்த 70 ரூபா கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து நமக்கு வந்து வராது. ஓகேங்களா? 71 ரூபா கொடுத்தா தான் அந்த ஒரு டாலருக்கு ஈக்குவல் ஆகும். இப்போ இது அடுத்த நாள் ஒரு 5 ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதே 70 ரூபா கொடுத்தா வந்து அந்த ஒரு டாலர் வந்து ஆகாது. அது $0.9 $0.8 தான் மதிப்பாகும். அப்போ ஒரு டாலர் ஆகணும்னா நீங்கள் 75 ரூபா கொடுக்கணும். அப்போ நம்மளுடைய பணத்தை அதிகமாக கொடுக்குறோமா, அப்போ நம்மளுக்கு அது பேரிஷ் தான் கணக்கு. ஆனால் ரியல் மார்க்கெட்லாம் வந்து இது 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி லெவலில் தான் வந்து ஏறும். நான் இந்த 2 ரூபா 3 ரூபான்றதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து சொன்னேன். இப்போ இதே வந்து அங்கே வந்து மார்க்கெட் வந்து யூஎஸ் டாலர் வந்து மதிப்பு கம்மியாயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து கொடுத்தாலே இப்போ ஒரு 65 ருபீஸ் கொடுத்தாலே ஒரு டாலர் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.